வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நினைப்பீங்க, என்ன இந்த பிள்ளை இப்படி இந்த டிஷ் வந்து இப்படி ஆக்கி வச்சிருக்கேன். அப்படி இல்லை, சாப்பாடு வந்து ஒரு கலை, ஒரு ஆர்ட். ஸோ நாங்கள் எப்பயும் வந்து வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து ரால் உப்புமா. இந்த ரால் உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. இதில் வந்து 150 கிராம்ஸ் இறால் இருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணி கழுவியெல்லாம் வச்சுருக்கேன். 1/4 கப் தண்ணி விட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நான் நிறைய உப்பு போட மாட்டேன்டா, நாங்கள் ரவை சேர்க்கைக்கு உப்பு போடுறது. ஸோ தேவையான அளவு உப்பு போடுங்க. இதுக்கு ஒரு கொஞ்சம் மஞ்சள் கூட போட வேண்டாம், ஒரு கொஞ்சம் மஞ்சள் இருக்குதுல. இதில் இருக்கு 1/8 டீஸ்பூன் மஞ்சள். கிளறி போட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்ல விட்டு கிளறி அவிய விடுங்க, தண்ணி வத்து வரையும். இப்போ வந்து மீடியம் ஹீட்லேயே அவிஞ்சோன்னு இருக்குது, என்ன தண்ணி இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த தண்ணியை வந்து இதெல்லாம் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. இந்த இறாலில் இருக்கிற அவ்வளோ ஃப்ளேவரும் வந்து தண்ணியில் இருக்குது. இதை ஊற்றாமல் நான் இந்த தண்ணி கணக்கு விடுவேன். நான் இந்த உப்புமா செய்கிறதுக்கு நீங்கள் அந்த கணக்கு அளந்து விடலாம். ஆனால் நான் வந்து அப்படி வந்து வத்த விட போகிறேன். வத்துனா தான் அதில் நல்ல டேஸ்ட் ஊறி வரும். ஸோ இது கொஞ்சம் வத்துன அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து வத்திடுது, நல்லா அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஆற விட போகிறேன். ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை உங்களுக்கு காட்டுறேன். ஆள் வந்து கொஞ்சமாக ஆறிட்டுது. இப்போ நான் வந்து இந்த உரலில் போட்டு நறுவல் இடிக்க போகிறேன். பிளெண்டர் இருந்தாலும் போட்டுட்டு ஒரு காலை 2 தரம் அடிச்சு விட்டிங்கன்னா காணும். இன்றைக்கு நான் அதை இடிச்சு தான் செய்ய போகிறேன். உலாம் காணமடிச்சது இந்த நறுவல் இடிச்சிருக்கு. ஓகே, இந்த இருக்கு இடிச்சு வச்சிருக்கின்றால. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னு காட்டித்தானேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு முழு வெங்காயம் இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சு இது செய்வோம். 4 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் வந்து தாளிப்போம். இது கொஞ்சம் வதங்கிக்குது. இது வந்து வதங்கிட்டு இப்போ தேவையான அளவா ஆகலும் கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் இதுக்கு வந்து இப்போ அந்த இறால் இடித்து வச்ச இறாலை வந்து இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ 8 இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த இறாலை வந்து இதுக்குள்ள வதங்க விட போகிறேன். இதில் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயில் சேர்ந்து பொரிஞ்சுண்டா இந்த இறால் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நாங்கள் ரவையெல்லாம் போட்டு சேர்க்க வந்து நல்லா கடிக்க நல்லா டேஸ்ட் கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இறால் வந்து இப்போ 8-9 நிமிஷமாக வதங்கிட்டுது. இந்த இறால் வந்து வதங்கிட்டுது. 5 காஞ்ச செத்த மிளகாய் பிச்சு வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு இதை வந்து கொஞ்சம் வதங்க விடுவோம். ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவில் எண்ணி விட்டுட்டு தேங்காய் பூ 1/2 கப் தேங்காய் பூ இதுக்குள்ளே போட்டு இதோட வந்து வதங்க விடுவோம். மீடியமும் லோ ஹீட்லேயும் வச்சு இந்த தேங்காய் பூவை வச்சு வறுத்தினான். நல்லா வறுபட்டுக்குது. ஒரு 5 நிமிஷம் மாதிரி வறுத்தினான். இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். வந்து 2 கப் ரவை இருக்குது. இந்த ரவை வந்து நல்லபடியாக முறுண்டு வறுத்து வச்சிருக்கிறேன். ரவை இதுக்குள்ள போட்டுட்டு வடிவாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இதை நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் செப்பரேட்டாக வந்து இந்த பவுல்லேயே வந்து எடுத்து வைக்க போகிறேன். ரவையை வந்து நான் மிக்ஸ் பண்ண ரவையை பிரம்பா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு காட்டித்தாரேன். இதில் வந்து 1.5 கப், சரியாக 1.5 கப் தண்ணி இருக்குது. 1 கப் தேங்காய்
தேங்காய் பால் வந்து புளிஞ்சு வச்சிருக்கேன் 1 கப். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் நீங்கள் போடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் இருக்குது. இதில் விட்டுட்டு கொதிச்சோண்டு வருது. இப்போ நான் வந்து ஹீட்டை வந்து லோக்கும் மீடியத்தில் வச்சுட்டு இப்படி ஒரு முள்ளு கரண்டி மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஸ்பூன் இருந்தால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவையை வந்து இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மீடியத்தில் லோவுக்கு ஹீட்டை வச்சு இதை வந்து கிண்டினா தான் இந்த ரவையும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வரும். வந்து நான் கொஞ்சம் கிளறி போட்டு லோ ஹீட்லேயே வச்சு கைவிடாமல் வந்து கிளறிக்கொண்டே இருங்க. நான் இது கொஞ்சம் ரெடி ஆகணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இது 10 நிமிஷமாக வந்து லோ ஹீட்லேயே வச்சு கிளறி கொண்டிருக்கிறேன். லோ ஹீட்டில் வச்சு கிளறதுக்கு காரணம் வந்து கட்டியாக வராமல் நல்லா வந்து ஐதாக வரும். ஸோ இப்போ இது டன். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன், ஸ்டோவை நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் பிளேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இறால் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் கறி பவுடர் போட்டு பொரிச்சு வச்சேன் நான் கார்னிஷுக்கு. இதுதான் இந்த இறால் உப்புமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமா எல்லாம் கிண்டி முடிஞ்சிட்டு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? கண்டிப்பாக இது வித்தியாசமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. இதை வந்து கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றது வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைத்து எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.